எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. உண்மையில் மக்கள் வெவ்வேறு ஆடைகளை அணிந்திருக்கலாம், வெவ்வேறு உணவுகளை உண்ணலாம். ஆனால் எல்லா இடங்களிலும் நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கிறீர்கள், வேறு எங்கும் இல்லை என்பதை உங்களால் உணர முடியும். நான் மேற்கோள் காட்டியது இந்த வகையான கடைசி மேற்கோளாக இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு அறிஞருடையது. ஏனென்றால் 50கள் 60களுக்கு பிறகு இந்தியா ஒரு மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட மற்றும் பல்வேறுபட்ட நிலப்பரப்பு என்ற பிம்பத்தை நாங்கள் உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அங்கு பன்முகத்தன்மை மட்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நாட்டின் ஒருமைப்பாடு என்பது ஒரு பொருட்டே அல்ல. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்த ஆரம்பித்தோம். வெளிநாட்டினரும் இதையே செய்ய ஆரம்பித்தனர். நிச்சயமாக அனைவருக்கும் தெரியும், இவ்வளவு பரந்த மற்றும் பெரிய நிலப்பரப்பில் பன்முகத்தன்மை என்பது இயல்பாகவே இருக்கும். வெவ்வேறு பகுதிகளுக்கு தனித்தன்மைகள் இருக்கும், வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு மொழிகள் இருக்கும். ஆனால் இந்த செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு பரந்த ஆழமான ஒற்றுமையின் கீழ் நிகழ்கின்றன. வெளிநாட்டினர் கூட எல்லா காலங்களிலும் உணர்ந்திருந்த, நாமும் நன்கு அறிந்திருந்த அந்த ஒரு பொதுவான புரிதல். நமது நவீன கல்வியில், அதுவும் இந்தியாவின் இந்த தற்கால நவீன காலத்தில், அது ஏதோ ஒரு விதத்தில் முற்றிலுமாக தொலைந்துவிட்டது. ஒருவேளை அது அதுவரை நீடித்திருக்கவும் கூடும். என் கருத்துப்படி கிங்ஸ்லி டேவிஸால் 1951 எழுத முடிந்திருக்கிறது என்றால், குறைந்தபட்சம் நாம் உறுதியாகச் சொல்ல முடியும், இது நமக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கும் காலம் வரை நீடிக்கும். மேலும் மக்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த தனித்துவமானது சனாதன தர்மம் என்று நாம் அறிந்த ஒன்றில்தான் இது ஆழமாக வேரூன்றியுள்ளது. அந்த தர்மம் இந்திய நிலப்பரப்பில் இயல்பாகவே காலம் காலமாக உள்ளது. இந்தியர்கள், வெளியிலிருந்து வந்தவர்கள் கூட அதை பின்பற்றினார்கள். அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து இந்தியாவை கடந்த சில வெளிநாட்டினர், மாசிடோனியாவின் மாமன்னர் அலெக்சாண்டர் காலத்திலிருந்தே இந்தியா அதன் அற்புதமான இயற்கை செழுமையையும் மற்றும் அதன் தனித்துவமான நாகரிக ஒருமைப்பாட்டையும் கண்டு எப்போதும் ஆச்சரியத்துடன் வியந்திருக்கிறது. நீங்கள் மீண்டும் ஆரியனை படியுங்கள். அலெக்சாண்டரின் படையெடுப்புகள் குறித்து வரலாற்றாசிரியர் ஆரியன் தனது படைப்புகளில் குறிப்பிடும் இந்தியாவின் ஒருமைப்பாட்டையும் அதன் சிறப்புத்தன்மையையும் நிச்சயம் படிக்க வேண்டும்.